உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நாலு வகையான ராஜநாகத்தோட விஷத்தை எடுத்து அதுல இருந்து இந்த விஷ நெல்லிக்கனிய உருவாக்கி இருக்கேன். இந்த விஷக்கனிய மாறி சாப்பிட்டா அதோட அவ காலி. ஆனா இந்த விஷக்கனிய எப்படி மாறிக்கிட்ட சேர்க்கறது, எப்படி அவளை சாப்பிட வைக்கிறது? அதுதான் சரியான வழி. மாரி, சித்தர் வராரு. மாரி, சித்தர். வாங்க சாமி. வாங்க சாமி. சாமி வாங்க சாமி. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. வணக்கம். ஓம் நம சிவாய. உட்காருங்க சாமி. ஓம் நமச்சிவாய. நீங்களும் உட்காருங்க. உட்காரு மாதிரி. என்ன சாமி திடீர்னு வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம்மா, அதான் உன்னை தேடி வந்திருக்கேன். கைலாயத்துக்கு சென்று வந்த அடியார்கள் சிலர் என்ன பார்க்க வந்திருந்தாங்க. வந்தவங்களை சந்திக்கும் போது கனி கொடுக்கிற பழக்கம் இருக்கு இல்லையா, அவங்க எனக்கு அதிசய நெல்லிக்கனி ஒன்று என்கிட்ட பரிசா கொடுத்துட்டு போனாங்க. என்ன மாதிரி சுத்துறாரு? நெல்லிக்காய் உன்னை வாங்கிட்டு வந்துட்டு இவன் கொடுக்குற பில்டப்ப பாரு. இதுதான் அந்த அதிசய நெல்லிக்கனி. இதை சாப்பிட்டா ஆயுள் நீடிக்கும், பல ஆண்டுகள் உயிர் வாழலாம். ஏன் சித்தர்ஜி, ஔவையாருக்கு அதியமான் கொடுத்தாரே அந்த மாதிரியான நெல்லிக்கனியா இது? அப்படித்தான். எனக்காக கொடுத்த இந்த நெல்லிக்கனிய நான் சாப்பிடுறத விட நீ சாப்பிட்டா நல்லதுன்னு நினைச்சு உனக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வாங்கிக்க மாதிரி. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். தப்பா நினைக்காதீங்க சாமி. எனக்கு எதுக்கு சாமி இந்த அதிசய கனி? நீங்க சாப்பிட்டு ரொம்ப நாள் இருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், நல்லதும் நடக்கும். மற்றவங்களுக்கு நல்லது செய்யற நல்ல மனசு உனக்கு. உனக்கு கொடுக்கணும்னு பிரியப்பட்டு கொண்டு வந்திருக்கேன். வேண்டான்னு சொல்லாத மாதிரி. இதை நீ வாங்கிக்கிட்டா நான் சந்தோஷப்படுவேன். மறுப்பு சொல்லாம வாங்கிக்க. மாரி, சாமி தான் சொல்றாருல, வாங்கிக்கோ.
மாறி வாங்கிக்கோ மாறி. மாறி வாங்கிக்கோ. மாறி வாங்கு. ரொம்ப பவர்ஃபுல் போல. நன்றி சாமி. நற்பவி, வந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சுது. சந்தோஷம் மாறி. நான் வரேன், எல்லாருக்கும் போயிட்டு வரேன். நற்பவி, நலம் உண்டாகட்டும். சரிங்க நலம் சாமி. உண்டாகட்டும். ஓம் நம சிவாய். மாறி இத சாப்பிடறத கெடுக்கணுமே. ஐடியா, எப்படி நீ சாப்பிடுறேன்னு பாக்குறேன். இது எப்படி உடைஞ்சது? தெரியலையே. அதிசய நெல்லிக்கனிய மாறி சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது அபசகுணம் மாதிரில இது கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. மாறி, இந்த மாதிரி விஷயத்துல நீ இதையெல்லாம் பூஜை ரூம்ல வச்சுட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு தானே சாப்பிடுவ. இன்னைக்கு ஏன் அப்படி பண்ணல? அதான் இந்த அபசகுணம். மாறி, இந்த அதிசய நெல்லிக்கனி ஒண்ணு கெட்டு போகாது மாறி. பேசாம இத பூஜை ரூம்ல வச்சிடு. காலையில நல்லா சாமி கும்பிட்டுட்டு பல பூஜைகளை பண்ணிட்டு அப்புறமா சாப்பிடு. அப்பதான் நல்லது நடக்கும். சங்கரபாண்டி சொல்றது கரெக்ட் தான் மாறி. இன்னைக்கு தான் பொறுப்பா நல்ல விஷயமா சொல்லியிருக்காரு. மகிழ்ச்சி சகோதரி. அதனால இத பூஜை ரூம்ல வச்சுட்டு காலையில குளிச்சிட்டு சாப்பிடு. சரிங்கம்மா. என்ன சொல்ற பாண்டி? அந்த நெல்லிக்கனிய பூஜை ரூம்ல இருந்து நான் ஆட்டைய போட போறேன் சிஸ்டர். அதனால தான் நான் அவளை பூஜை ரூம்லயே வைக்க சொன்னேன் சிஸ்டர். ஆயுளை நீட்டிக்க செய்யும் அந்த அதிசய நெல்லிக்கனிய நீங்க தான் சாப்பிடணும் சிஸ்டர். நீங்க தான் சாப்பிடணும். அப்பதான் அந்த மாரியாலையும் குழந்தை தேவியாலையும் உங்களை ஒண்ணு செய்ய முடியாது சிஸ்டர். பல வருடங்கள் உயிரோட இருந்து இவங்களுக்கு எல்லாம் தண்ணி காட்டுவீங்க சிஸ்டர். இப்ப இருக்கிற அந்த மாரி அந்த குழந்தை தேவி மட்டுமல்ல, இதுக்கப்புறம் யார் எதிரியா வந்தாலும் அவங்களால எல்லாம் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது சிஸ்டர். அசைக்கவே முடியாது. நீங்க அவங்கள ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுவீங்க சிஸ்டர். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.